போடா போடா எப்படிக்கு சொல்லக்கூடிய அந்தவர்களும் வாய் புதைத்து என் வாயினால் என்ன வருமோ அப்படி என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். ஏன் நானோ காசிவருக்கும் கெட்ட சுதாகராக இரண்டியன் அது மட்டுமல்ல காட்சி பரிசு இருவருக்கும் வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல என்ன கண்டு என்னை கண்ட ஆயாய சமுத்திரத்தில் ஒளிய வேண்டும். என் தம்பியை கொண்டவன் எங்க அந்த தைரியம் போய்விட்டது. அவன் ஆணுவன் இருமா பேச்சு என்னை கண்டு ஆயாய சமுத்திரத்தில் ஒளிந்தானே அந்த சண்டாளன் வழி வாங்க வேண்டும்.
ஏன் தம்பியை கொன்றவனை என் தம்பியை கொன்றவனை அவனை கொல்ல வேண்டும் என் தம்பிக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதற்காக அந்த சட்டாளனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ணத்தோடு கண்டனம் கட்டிக் கொண்டிருக்கின்றேன். அதிலிருந்து இதுவரைக்கும் உண்ணவில்லை உறங்கவில்லை அந்த சட்டாளனை பழி வாங்க வேண்டும் எண்ணத்தோடு விழித்துக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல கொண்டு வந்து அதிமேல் அடியடித்து கைக்கு காலுக்கு விலகிட்டு அடக்கம் செய்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல சாமுவலாபுரி வேந்தன் அந்த யம பையன் எல்லா உயிர்களையும் கவரக்கூடிய அந்த யம பையனை கொண்டு வந்து அதிமேல் அடியடித்து பிழத்தடவாளி காவல் விட்டு இருக்கின்றேன். எதற்காக எல்லா உயிர்களையும் வரக்கூடிய அந்த யமப்பையன் என் பிழக்கடவாளை தோட்டியாக தலாரியாக காவல் புரிந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல கைலாசில் இருக்கக்கூடிய அந்த சிவனோ என் பொக்கிஷத்துக்கு காவல் கணக்கு வேலை. அது மட்டுமல்ல எனக்கு வர முடித்தாலே பிரம்மதேவன் எனக்கு பூச்சக்கரை கூட பிடிக்க வேண்டும். வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் 3 காலங்கள் தவறாமலுக்கு பூச்சக்கரை கூட பிடிக்கின்றான். தினந்தோறும் 3 காலங்கள் தவறாமல் படிக்கு பஞ்சாங்கம் ஓத வேண்டும். அவனுக்கு அந்த வேலை ஏன் தெரியுமா? தம்பியை கொண்டவனை நம்மையை கொண்டுவான். அதற்காக அந்த சந்தானங்களை கொண்டு வந்து என் கண் முன்பாக தனியா விடக்கூடாது. ஒன்னா கூடி பேசுவாங்க. எனக்கு அதற்காகத்தான் அந்த சந்தானங்களை கொண்டு வந்து என் கண் முன்பாக வைத்திருக்கிறேன். இல்லையா? சொல்லக்கூடிய அநேக விதமான கல்விகளை வேண்டும். நம்ம ஒரு சுற்றுலாச்சாரியா போய் ஒப்படைத்திருக்கின்றேன். போனவனும் வரவில்லை, சுற்றுலாச்சாரி ஒன்று சொல்லவில்லை. அதை பார்க்க வேண்டும்.
அவருக்கு வேண்டிய கட்டளையிட்டார். நானும் அந்த அசுரகுல பிள்ளைகளுக்கும் இரண்டினுடைய பிள்ளைகளுக்கும் என்னால முடிஞ்ச இடத்துல நான் பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். அசுர பிள்ளைகள் எல்லாரும் நல்ல முறையில் சொல்றாங்க. ஆனா இந்த இரணிய மகாராஜனோட பிள்ளை மேலா இருக்கானே, அவன் நான் சொல்ற பாடத்தை விட்டுட்டு வேற ஏதோ பாடத்தெல்லாம் சொல்றான். எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவன் அந்த கூட பசங்க எடுத்துட்டான், என்னையும் கட்டுறான் போல இருக்கு. ஆகையினால இந்த கதையை போட்டு நான் எப்படி சொல்றது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. அவன்கிட்ட போய் சொன்னா என்ன வந்து கொதிக்கிறது இல்ல, அந்த மாதிரி கொதிப்பான். என்ன பண்றது, ஏது பண்றது ஒண்ணுமே புரியலையே. நடந்த விஷயத்த அவங்ககிட்ட சொன்னாக்கா அவன் எடுத்துக்குவானா எடுக்க மாட்டானா ஒண்ணுமே புரியல. அதே சமயத்துல அவங்க அப்பனுக்கும் நான் தான் குருவா இருந்திருக்கேன், இவனுக்கு நான் தான் குருவா இருக்கேன், தம்பிக்கு நான் தான் குருவா. அந்த அசுர குலத்துக்கே நான் தான் குரு. குருன்ற முறை எனக்கு மதிப்பானா மதிப்பாட்டா கண்டிப்பா. அதே சமயத்துல அவன் புள்ளதானே, சின்ன வயசு புள்ளதானே, 5 வயசு புள்ளதானே, தெரியாதனமா சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு அவனையாவது தெரியல. தெரியும் அவன் மனசுல பட்டதை ஒரு வார்த்தையை சொல்றான். அந்த வார்த்தை அவன் சொல்றான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட போய் சொன்னா என்ன நினைப்பானோ என்ன நினைப்பானோ ஒண்ணுமே தெரியல. இருந்தாலும் எல்லாருக்கும் குரு நான், அசுரருக்கெல்லாம் குரு. அதே போல தேவர்களுக்கு குரு குரு பிரகஸ்பதி. வியாழ பகவான் சொல்லுவாங்க, பிரகஸ்பதினு சொல்லுவாங்க. அது வந்து தேவர்களுக்கு குரு குரு. நான் வந்து அசுரர்களுக்கு குரு இருக்கிறது வியாழ பகவானுக்கே பிடிக்கல. நம்மள மாதிரி அவனும் அவனுக்கு பேரு எல்லாமும் இருக்குது. அதனால எப்படியாவது மட்டும் தட்டுன்னு அவனுக்கு நீண்ட நாள் ஆசை. அப்படி இருக்கும்போது அவன் என்னன்னா நினைப்பான், அது மட்டும் இல்ல அசுரருக்கு எல்லாரும் பாடம் சொல்லுவாங்க. இருக்கிற பிள்ளைங்க இருக்கிற பெரியவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, ஊர்ல உதவாங்க வந்தான் பத்தி போய் சொல்லும் போது இதுதான் கடிப்பானோ ஒருவேளை உடம்பு புறா வெட்டி உடல்ல போட்டு காக்கா கழிவுக்கு எடுப்பானோ உடல்ல போட்டு ஆக்கி காக்கா கழிவு போடணும்.